சரணமையப்பா. கார்த்திகையில் மாலையிட்டோம் சுவாமி ஐயப்பா, நாங்க கடும்பிரதம் இருந்து வாரோம் சரணமையப்பா. கார்த்திகையில் மாலையிட்டோம் சுவாமி ஐயப்பா, நாங்க கடும்பிரதம் இருந்து வாரோம் சரணமையப்பா. நேர்த்தியாக நோன்பிருந்தோம் சுவாமி ஐயப்பா. ஐயா, நேர்த்தியாக நோன்பிருந்தோம் சுவாமி ஐயப்பா, எம்மை கீர்த்தியுடன் வாழ வைப்பாய் சரணமையப்பா. எம்மை கீர்த்தியுடன் வாழ வைப்பாய் சரணமையப்பா. கார்த்திகையில் மாலையிட்டோம் சுவாமி ஐயப்பா, நாங்க கடும்பிரதம் இருந்து வாரோம் சரணமையப்பா. கல்லும் முள்ளும் குத்தவில்லை சுவாமி ஐயப்பா, கல்லும் முள்ளும் குத்தவில்லை சுவாமி ஐயப்பா, எமக்கு காடுமலை கடினமில்லை சரணமையப்பா. எமக்கு காடுமலை கடினமில்லை சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைபெற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் மார்கழி மாதம் 15ஆம் நாள் 30/12/2024 திங்கட்கிழமை. இன்று அமாவாசை விரத அனுஷ்டானத்தோடு கூடிய நாள். தாய் தகப்பன் இல்லாதவர்கள் இந்த அமாவாசையிலே விரதம் இருந்து தர்ப்பணங்கள் செய்கின்ற பொழுது எல்லா சிறப்புகளையும் தெரியும். அந்த பிதர்களுடைய ஆசி கிடைக்கின்ற வகையிலே மறைந்த அப்பா அம்மாவுக்காக விரத அனுஷ்டானத்திலே இருந்து பிரார்த்தனை செய்வது அந்த சிறப்போடு கூடிய நாளாகவும் அமைந்திருப்பது. இப்பொழுது விநாயகப் பெருமானுடைய இந்த விநாயக சஷ்டி விரத வழிபாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இன்று 15வது நாளாகவும் இந்த பிள்ளையார் கதை பெருங்கதை என்கின்றதாகிய இந்த கதை படிப்பு, விநாயகர் வழிபாடுகள், அபிஷேகங்கள், ஆராதனைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இலங்கை திருநாட்டில் உள்ள அனைத்து விநாயகர் ஆலயங்களிலும் சிறப்பான பூஜைகள் வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. அத்தோடு சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய மகரஜோதி பெருவிழாவிலே அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தினுடைய 44வது ஆண்டாகவும் கொழும்பு 13 விவேகானந்தா மீட்டில் அமைந்துள்ள கமலாமூடி மண்டபத்திலே சுவாமி ஐயப்பனை ஜோதி வடிவமாக காணுகின்ற மகா யாக பூஜை வழிபாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இது 9 நாட்களுக்கு இந்த மகா யாகம் நடைபெறும். இந்த யாக பூஜையிலே மாலை அணிந்த சுவாமிகள், அடியார்கள், பக்தர்கள் எல்லோரும் உங்கள் பெயரிலே பூர்ணாவதி தட்டுகள் வாங்கி அந்த பூர்ணாவதி தட்டுகளை எடுத்து அக்னியிலே ஜோதி வடிவமாக ஐயப்பனை அக்னியிலே ஆவாகனம் செய்து ஆகுதிகள் செய்யப்படுகின்ற பொழுது சகல அடியார்களும் பூர்ணாவதி வழங்குகின்ற ஒரு சிறப்போடு கூடியதாக இந்த நிகழ்வு இந்த வருடத்தில் 9 நாட்களுக்கு சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. அவ்வாறு அந்த பூஜை வழிபாடிலே கலந்து கொள்ளுகின்ற மாணவ செல்வங்களுக்கு பாடசாலை உபகரணங்களும் அன்றாடம் அந்தந்த உபயோகாரனாலே வழங்கி வைக்கப்படுகின்ற ஒரு சிறப்பு. ஜனவரி மாதம் பாடசாலை ஆரம்பிக்கின்ற பொழுது வசதி குறைந்த பிள்ளைகளுக்காக இவ்வாறான இந்த மாணவ செல்வங்களுக்கு பாடசாலை உபகரணங்களும் வழங்கி வைக்கப்பட இருக்கின்றது. இந்த நிகழ்விலும் கலந்து அன்னதான பூஜை வழிபாடிலும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம்.
இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் அன்பும் அமைதியும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒரு குழந்தை பிறந்து விட்டது என்று சொன்னால் பெற்றோர்கள், உறவுகள் மகிழ்வார்கள். இந்த மகிழ்ச்சியிலே ஒரு சிறப்பான மகிழ்ச்சியை அனுபவிக்கின்றவர்கள் பெற்றோருடைய பெற்றோர்களாவர், அல்லது வயதிலே முதிர்ந்தவர்களாவர். இந்த வயதிலே முதிர்ந்தவர்கள் தங்களுடைய முதிர்ச்சியான அந்த வயதிலே அவர்களுக்கென்று சில கனவுகள், ஆவல்கள், விருப்புக்கள் பிறப்பது உண்டு. அதிலே ஒன்று, அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை காண்பதும், அவர்களோடு கூடி மகிழ்ந்து கொண்டாடுவதும், அவர்களை பராமரிப்பதும், அவர்களை தங்களுடைய அன்புக்கும் அரவணைப்புக்கும் உரியவர்களாக கொள்ளுவதும், அவர்களோடு தங்களுடைய நேரத்தை செலவு செய்வதும் அவர்களுக்கு மிக்க மகிழ்ச்சி கொடுக்கின்ற, மன நிறைவு கொடுக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. இவ்வாறு கிறிஸ்து வாழ்ந்த சமூகத்திலே கோவிலோடு அண்டி வாழுகின்ற ஒரு வாழ்வு இயேசுவுடைய பெற்றோராகிய மரியாவுக்கும் யோசேப்புக்கும் இருந்தது. அதனாலே இந்த குழந்தையை ஆலயத்திற்கு கொண்டு செல்லுகின்ற பொழுது ஒரு முக்கியமான நபர் அங்கு இருக்கின்றார். சிமியோன் என்று சொல்லப்படுகின்றவர், நேர்மையாளராக, இறை பக்தனாக இருக்கின்றவர். இந்த குழந்தையை கையிலே ஏந்தி, ஆண்டவரே, நான் எதிர்பார்த்திருந்த என்னுடைய கனவு நனவாகிவிட்டது என்று அவர் தன்மை அறியாமலே அவர் கிறிஸ்துவை மீட்பராக ஏற்றுக்கொள்ளுகின்றார். இனிமேல் நான் நிம்மதியாக அமைதியாக போகலாம் என்று தனக்குத்தானே விடை பெற்றுக் கொள்ளுகின்றார். இப்படி எங்களுடைய கனவுகள் நனவாகின்ற பொழுது நாங்கள் எதிர்பார்த்த பல விடயங்கள் நிறைவேறுகின்ற பொழுது மன மகிழ்வு கொள்ளுகின்றோம், திருப்தி கொள்ளுகின்றோம், புகழ் பாடுகின்றோம், கடவுளுக்கு நன்றி கூறுகின்றோம். நிம்மதியாக வாழ்வதற்கு, நிம்மதியாக நாங்கள் இந்த உலகத்தை விட்டு போவதற்கு வழி பிறந்து விட்டது என்று கூட நாங்கள் நினைப்பது உண்டு. அல்லது இந்த நாட்களிலே நாங்கள் மன்றாடுவோம். இந்த முதியவர்கள் என்கின்றவர்கள் பெற்றோருடைய பெற்றோராக அல்லது மூதாளர்களாக குடும்பங்களிலே, சமூகத்திலே இருக்கின்ற இந்த பெரியார்கள் தங்களுடைய வருங்கால சந்ததிக்காக பல கனவுகளை காண்பார்கள். அவர்களுடைய வளர்ச்சிக்காக, உயர்ச்சிக்காக, அவர்களுடைய சிறப்பான வாழ்வுக்காக, அவர்களுடைய வெற்றிகளுக்காக, அவர்கள் தங்களுடைய வாழ்விலே அவர்களும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று கொள்ளுகின்ற இந்த கனவுகள் எல்லாம் நனவாக வேண்டும் என்று பிறப்பவர்கள் எல்லோரும் அவர்கள் உயர்ந்தவர்களாக, சான்றோர்களாக, இந்த உலகத்தை மீட்கின்ற ஆண்டவருடைய பணியிலே அவர்கள் இணைகின்ற மனிதர்களாக, மீட்பர்களாக திகழ வேண்டும் என்று அவர்கள் மன்றாட்டிலே நாங்களும் இணைந்து இந்த மூதாதையர்கள், முதியவர்கள், பெரியவர்கள் கடவுளுடைய சன்னிதானத்திலே நல்லவர்களாக எண்ணப்படுகின்றவர்களுடைய கனவுகள் இந்த உலகத்திலே நனவாக வேண்டும் என்று மன்றாடுவோம். அப்படிப்பட்ட உயர்வான நல்ல கனவுகள் இந்த சமூகத்திலே நனவாகின்ற பொழுது இந்த சமூகம் ஒரு புதிய விடியலை சந்திக்கின்றது. கிறிஸ்துவினுடைய பிறப்பின் நோக்கம் இங்கு நிறைவேறுகின்றது. 2000 ஆண்டுகள் கடந்து வந்தாலும் நாங்கள் கிறிஸ்துவினுடைய பிறப்பை மீண்டும் மீண்டும் நாங்கள் தியானித்து அதை கொண்டாடி அவர் கொணர்ந்த அந்த அருள் வளங்கள் எங்கள் மத்தியிலே மீண்டும் மீண்டுமாக கிடைக்க வேண்டும் என்று வேண்டி நிற்கின்றோம். அந்த ஆண்டவருடைய பிறப்பின் அருள் வளங்கள் சந்ததி சந்ததியாக பெற்றோரிடம் இருந்து பிள்ளைகளுக்கும், பிள்ளைகளிடம் இருந்தும் அவர்களுடைய பிள்ளைகளுக்குமாக வழங்கப்பட வேண்டும் என்று
ஒரு பெரும் நீர்வீழ்ச்சியாக அது எங்களுடைய வாழ்வை சந்திக்க வேண்டும் என்று வரம் வேண்டி நிற்கின்றேன். ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையோடு இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையாகிய சலாத்தை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நற்சிந்தனையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு தூதராக அனுப்பப்பட்ட நோக்கத்தை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அல்லாஹ்வுடைய இறுதி தூதராக இந்த மண்ணில் சங்கமித்த அவனின் தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு தூதராக அனுப்பப்பட்ட நோக்கத்தை அவர்களே இப்படி சொல்கின்றார்கள். முஸ்னத் அஹ்மத் என்ற ஹதீஸ் தொகுப்பு நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸிலே நபி அவர்கள் சொல்கின்றார்கள், இன்னமா புஇஸ்து லி உத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக். நல்லொழுக்கங்களை பரிபூர்ணப்படுத்துவதற்காகவே இந்த உலகத்திற்கு நான் தூதராக அனுப்பப்பட்டேன் என்று சொல்கின்றார்கள். எனவே இந்த உலகத்திலே மனித சமூகத்திற்கு நல்லொழுக்கங்களை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டியும் நல்லொழுக்கங்களை பண்பாடுகளை எப்படி கடைபிடித்து வாழ வேண்டும் என்பதை தன்னுடைய நடைமுறை வாழ்க்கையின் ஊடாகவும் மனித சமூகத்திற்கு போதிப்பதற்காகத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணில் அவனுடைய இறுதி தூதராக வந்துதித்தார்கள் என்பதை இஸ்லாமிய வரலாறு எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லுகின்றது. அல்லாஹ் தஆலா நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல் குர்ஆனிலே மிகச்சிறந்த ஒரு நற்சான்றிதழை கொடுக்கின்றான். எப்படி? வ இன்னக லஅலா ஹுலுகின் அதீம். முஹம்மதே, நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே இந்த உலகத்திலே நல்ல ஒழுக்கங்களையும் பண்பாடுகளையும் மனித சமூகத்திற்கு போதிக்க வேண்டும், மனித சமூகத்திற்கு கடைபிடித்து காட்ட வேண்டும். அதை கடைபிடிப்பது எப்படி என்பதை மனித சமூகத்திற்கு தனது சொந்த வாழ்க்கையினூடாக போதிக்க வேண்டும். அதன் மூலம் மனித சமூகத்திற்கு முன்மாதிரி மிக்க ஒரு தூதராக அவர் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலகத்திலே இறுதி தூதராக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துதித்தார்கள் என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லுகின்றது. எனவே அந்த வகையில் இந்த உலகத்திலே மனிதர்கள் ஒழுக்கம் என்றால் என்ன, நாகரிகம் என்றால் என்ன, பண்பாடு என்றால் என்ன, மனித நேயம் என்றால் என்ன என்று தெரியாத ஒரு காலத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே நபியாக பரிணமித்தார்கள். நபியாக அந்த சமூகத்திலே அவர்கள் அறிமுகம் செய்யப்பட்டார்கள். அந்த காலகட்டத்திலே அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி காட்டி அல்லாஹ்வுடைய தெய்வீக போதனைகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அதன் மூலம் அவர்களை பக்குவப்படுத்தி அவர்களை பண்படுத்தி அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பதற்குரிய ஒரு உன்னதமான தூதராகத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணில் சங்கமித்தார்கள் என்பதை அல் குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகின்றது. அல்லாஹ் தஆலா நபி அவர்களை தூதராக அனுப்பியதன் நோக்கத்தை அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, அதாவது ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மiyீன ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா. உம்மி சமூகத்திற்கு மத்தியிலே, எழுத வாசிக்க தெரியாத ஒரு சமூகத்திற்கு மத்தியிலே அவர்களிலிருந்தே ஒரு தூதரை அவன் அனுப்பி வைத்தான். எதற்காகவென்றால் அவர்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டியும் அவர்களை பக்குவப்படுத்துவதற்காக வேண்டியும் வேதத்தையும் ஞானத்தையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டியும் அந்த தூதரை அந்த சமூகத்திற்கு அனுப்பி வைத்தான் என்பதை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். எனவே வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுத்து அதன் மூலம் பண்பாடு மிக்க ஒரு சமூகத்தை இந்த மண்ணிலே உருவாக்க வேண்டும். அவர்களை வரலாறு பேச வேண்டும். அவர்கள் வரலாற்றிலே ஈன்று சிலாகித்து சிறப்பித்து கூறப்பட வேண்டும் என்ற அந்த உன்னதமான நோக்கம் நபிகளாருடைய அந்த தூதுத்துவத்திற்கு பின்னால் இருக்கின்றது என்பதைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாக சொல்லுகின்றது. எனவே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே நல்லொழுக்கங்களோடு வாழ்ந்தார்கள். நல்லொழுக்கங்களை கடைபிடித்து மனித குலத்திற்கு முன்மாதிரி மிக்க அல்லாஹ்வுடைய தூதராக வந்துதித்தார்கள் என்பதை வரலாறு எங்களுக்கு சொல்லுகின்றது.
அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே எவராலும் எந்த குறைகளையும் சொல்ல முடியாத அளவுக்கு, எவரும் அவரை விமர்சன கண்ணோட்டத்திலே பார்க்க முடியாத அளவுக்கு முன்மாதிரி மிக்க பண்பாடுகளோடு இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள் என்றால் அந்த வரலாறு இஸ்லாத்திற்கு சொந்தமான வரலாறு என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே ஒழுக்கம் என்றால் என்ன, நாகரிகம் என்றால் என்ன, பண்பாடு என்றால் என்ன என்பதை மனித சமூகத்திற்கு மிக தெளிவாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். எனவே பண்பாடுகள் ஒழுக்க நெறிகளின் தொகுப்பாகத்தான், நடமாடும் இஸ்லாமாகத்தான், நடமாடும் ஒழுக்க கோவையாகத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே மனித சமூகத்திற்கு முன்மாதிரி மிக்க ஒரு தூதராக வாழ்ந்து காட்டினார்கள். இதனைத்தான் அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா எப்படி உறுதிப்படுத்துகின்றான் என்றால், லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி உண்டு என்பதை அல் குர்ஆனிலே உறுதிப்படுத்துகின்றான். எனவே அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கின்றது. பண்பாடுகளை எப்படி கடைபிடிக்க வேண்டும், கஷ்டமான நிலைகளில் கூட பண்பாட்டை நாங்கள் விட்டு கொடுக்காமல் எப்படி வாழ வேண்டும், பிரச்சனைகளை பண்பாடுகளினூடாக எப்படி நாங்கள் அணுக வேண்டும், பிரச்சனைகளுக்கான தீர்வை பண்பாடுகளை மையப்படுத்தி எப்படி நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகத்திற்கு மிக தெளிவாக போதித்தார்கள். எனவே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்த பண்பாடுகளை, ஒழுக்க நெறிகளை எங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து எங்களுடைய ஆன்மீக பாதையை பண்பாடுகளால் அலங்கரிக்கக்கூடிய பக்குவத்தை வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.